பிம்பிள்ஸ்? இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ என்ன பாடியில் நமக்கு என்ன பெயினாக இருந்தால் கூட நம்ம தாங்கிப்போம் வச்சுக்கோங்களேன். ஒரு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடினா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன எதனால் இது வந்துச்சு, ஸோ கிளியர் ஸ்கின் நமக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பேசிக்காக பிம்பிள்ஸ் வருதுன்னா இந்த அடலசன்ட் ஏஜில் வரும். ஸோ டீனேஜில் நிறைய பேருக்கு இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. மெயினாக பார்த்தோம்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால், ஸோ டாக்ஸின்ஸ் அப்படின்னா குடல் கழிவுகள் இருக்கும் பொழுதோ, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது, ஸோ டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இல்லை டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள், தலையில் வந்து நமக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருந்து அதனாலையும் பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ ஸ்கின் டைப் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், மிக்ஸ்டு டைப் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலி டைப் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இல்லை ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறோம், இல்லை அடிக்கடி ஒரு சிலர் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 1 வீக் இது இல்லை, இது எனக்கு செட் ஆகலை, நான் இதை ட்ரை பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் இது புதுசாக வந்திருக்கு, இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஸ்கின்ல அலர்ஜி ஆகிட்டு பிம்பிள்ஸ் நிறைய வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே.